அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார ராசி பலன் 1-2-2026 முதல் 7-1-2026 வரை இந்த வாரத்துக்கு உண்டான ராசி பலன் எத்தகைய பலன் கொடுக்குது என்பதை பார்ப்போம். முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிக்குவோம், சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிக்குவோம், அதுபோல் மற்ற அனைத்து கிரகங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனி பயிற்சி ராகவே கேதுவே நமோ நம மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கிரக பீடை முதல்ல நிவர்த்தி ஆகும். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல அருமை 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 3 அருமை வருது. அப்ப 3 கிரகம் உங்க 2க்கும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல் குரு பகவான் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருப்பது சிறந்தது. ஆகவே 2 கிரகமே உங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய தன்மை. மற்ற கிரகத்தோட செவ்வாய் பகவானே இருந்தாலே போதும். அப்போ வெளியூர், வெளிநாடு, அயல்நாடு, இராணுவம், போலீஸ், மேல் அதிகாரி, கலெக்டர், ஐஎஸ், ஐஏபிஎஸ் போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு அருமையான மேன்மை நல்கக்கூடிய தன்மை. நான் ரொம்ப காலமாக இந்த படிக்கணும் அப்படின்னு இருக்கிறேன்னா அந்த படிப்பு துறையில வெற்றி பெறக்கூடிய தன்மை. நான் டீச்சரா ஆகணும், நான் ஒரு செவிலியரா ஆகணும், ஒரு நர்ஸாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை. ஆகவே இந்த வாத்தியார்களுக்கும் சரி, இந்த செவிலியர்களுக்கும் சரி, அதாவது சர்வீஸ் மென்டாலிட்டி சொல்லுவோம். சர்வீஸ் மென்டாலிட்டி இருக்கிறவனுக்கு இந்த துறையில அதிகமாக செயல்படுவாங்க. யாரு நர்ஸாக இருந்தாலும் அவர்கள் நோயாளிகளுக்கு அன்போட கவனிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஒரு டீச்சராக இருந்தாலும் குழந்தைங்கள்கிட்ட பாசத்தோட நடந்தாதான் அந்த பாடம் நம்மளுக்கு நடக்கும். இல்லைன்னா அந்த பாசம் காட்டலைன்னா இந்த டீச்சரே சரியில்லைன்றாங்க. அப்போ டீச்சர் பாசமா இருந்தா அவங்களுக்கு மேல அந்த குழந்தைங்களுக்கு அன்பு அதிகமா இருக்கும். ஆகவே இந்த துறையில இருக்கக்கூடியவருக்கு அருமையான அம்சமாக அமையக்கூடிய தன்மை. காரணம் உங்க 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று 14ஆம் இடத்துல இருப்பது சிறந்தது. ஆகவே அதே மாதிரி இராணுவத்துறையிலும் சரி, போலீஸ் துறையிலும் சரி, இவங்களுக்கும் அதே போல் குடும்ப மேன்மை நடக்கும். குடும்ப விஷயத்துல 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 12லே அமர்ந்திருப்பதால், 4க்கு 7ஆம் அதிபதி 12ல இருப்பதால் குடும்ப மேன்மை அடையும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை களையறதுக்குண்டான வழி கிடைக்கும். ஆனா இந்த வாரத்துல உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்குண்டான மார்க்கம் 3வது மனிதர்கள் மூலமாக தீர்வு ஏற்படக்கூடிய தன்மை. 3வது மனிதன் முயற்சி ஸ்தானாபதி சுக்கிரன் லாபத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஆகவே 3வது மனிதர் மூலமா உங்க குடும்ப பிரச்சனை தீர்வுக்கு உண்டான வழி கிடைக்கும். அவ பஞ்சாயத்து தலைவர் பேர். அவ யாராவது உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடுத்தவங்கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்கும் போது நீங்க அந்த குடும்ப பிரச்சனை மீண்டு வந்துடுவீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு எண்ணியது எண்ணப்படி நிறைவேறக்கூடிய தன்மை சொல்லும். அவங்களுக்கு என்ன எண்ணம், நான் இது வரைக்கும் இத்தனை செஞ்சுட்டு வந்தேன், நான் இது எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, என் குடும்பத்துல என் கணவன் எனக்கு மதிக்கவே இல்லை, என் மனைவி எனக்கு மதிக்க மாட்டேங்குதா, என் பிள்ளைங்களை எனக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த காலத்துல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம். ஆகவே இந்த துறை அந்த விஷயம் அப்படின்னு எடுத்துட்டாலே நீங்கள் சக ஊழியர்கிட்ட கூட சற்று நிதானமாக கவனமாக இருந்து செயலாற்றணும். ஆகவே இந்த மீன ராசிக்காரர்கள் நிதானத்தோடும் செயலாற்றுவதே சிறந்தது. மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி, உத்திரட்டாதி, புனர்பூசம். ஆகவே ரேவதி நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய கிரகம், உத்திரட்டாதி நட்சத்திரக்கூடிய சொல்லக்கூடிய கிரகம் சனியும் புதன். அவங்க 2 பேருமே 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல அந்த கிரகம் உட்கார்ந்துருக்குது. அதனால நம்மளுக்கு கவனம் திசை திருப்போம். அப்ப குருவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். இருப்பினும் கவனம் திசை திருப்பி கொண்டே இருக்கும். ஆகவே அடுத்தவனுடைய அறிவுரை கேட்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு கொடுக்காதுன்னு தெரியுது. ஆகவே அடுத்தவனுடைய அறிவுரை நம்ம கேட்டு நடக்கணும். இந்த காலத்துல நான் தான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலே சமூகத்துல இருந்து உங்களுக்கு ஒதுக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். சமூகம்னா உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்கள்,
நம்மளுக்கு பணி கொடுத்த ஒரு ஓனராக இருந்தால் மேனேஜராக நம்மளுக்கு ஒதுக்கிடுவாங்க. ஐயோ இவங்ககிட்ட இனிமேல் நம்ம வந்து வேலைக்கு வச்சுக்க செட் ஆகாது அப்படின்னு தொழில்துறையில ஒதுக்கிடுவாங்க. குடும்ப பிரச்சனை இனிமே அவன்கிட்ட போய் பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பிரிச்சும் வச்சிருவாங்க. அப்போ பஞ்சாயத்து பண்ண வந்தவர்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும், மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆகவே இந்த மீன ராசிக்காரர்கள் வெற்றி பெறணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்து வருவதும் சிறப்பாக தரும். ஆகவே மதுரை சொக்கநாதரை வழிபாடு செய்து வருவதும் காலசிறந்த பலம் கொடுக்கும். விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யணும். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல 7.5 சனி காலம், இப்ப ஜென்ம சனியாக வரக்கூடிய காலம். ஆகவே விநாயகர் பெருமானை, ஆஞ்சநேயர் பெருமானை தவறாம வழிபாடு செய்து வருவதே சிறந்த பலனாக அமையும். ஆகவே இந்த மீன ராசி மேன்மை அடையணும்னா கண்டிப்பாக அவங்க ஏதேனும் ஒரு வகையில தானங்கள் செய்து வரணும். அவங்களால என்ன தானம் செய்ய முடியும் செய்யலாம். உடல் தானம் செய்வதே சிறந்தது. அதாவது இரத்த தானம் செய்யலாம். அதாவது பிறருக்கு ஒரு உதவி அப்படின்னு சொல்ல, ஒரு உயிருக்கு போராடுறாருன்னா அவங்களுக்கு நம்மளால உடலால முடிஞ்சது என்ன, ரத்த தானம் கொடுக்கலாம். அது மாதிரி செஞ்சு வரும்போது அந்த தானமே சிறந்தது. கண் தானம்லாம் கொடுக்க முடியாது. கண் தானம் நம்ம அந்த உடல் விட்டு உயிர் பிரிஞ்சாதான் கண் தானம். அது எழுதிதான் வைக்கலாம். ஆனா நம்ம இருக்கும்போது உயிரோட வாழும் போது உடலால தானம் செய்யறது அந்த ஒன்னே ஒண்ணு நம்ம செய்யலாம். கண்டிப்பாக ரத்த தானம் கொடுக்கலாம். அதுவே இந்த ரத்த தானம் கொடுத்து பிறர் உயிருக்கு பாதுகாப்பாக இருந்து பிறரை வாழ வைத்து வரும்போது அவங்களுக்கு மூலமா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமே நம்மளுக்கு மேன்மை நல்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. வாழ்க வளமுடன்.